ரணில் விக்ரமசிங்கே வந்து தபால் மூல வாக்களிப்பில் வந்து அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறார். 666 என்று சொல்லப்படுகின்றது. காலி மாவட்டத்தில் வந்து தபால் மூல வாக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க 22,501 வாக்குகளும். இளைஞர்கள் வந்து அதிகமாக சொல்றது வந்து நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஆளை கொண்டு வருவோம், அவர்கிட்ட வந்து அந்த எங்களுடைய நாட்டை கொடுத்து பார்ப்போம். இப்போ ஆண்ட்ராய்டு இருக்கின்றாரா, இல்லை ரணில் இருக்கின்றாரா, இல்லை இப்போ சஜித் பிரேமதாஸ் இருக்கிறான்னு. வணக்கம். இப்பொழுது நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துரித கதியில் இந்த ஊரடங்கு சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வளமையாக வந்து நடக்கின்ற ஒரு விடயம் தான். முன்னைய காலங்களிலையும் இப்படியான ஊரடங்கு சட்டங்கள் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் குறிப்பாக வந்து போலீசார்னால இந்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாக்கு எண்ணிக்கைகள் வந்து இடம்பெறுகின்ற போது அந்த வாக்கு எண்ணிக்கைகளுக்கு வந்து இடையூறு விளைவிக்கக்கூடாது. யாராவது வந்து வேணுமென்றே அதை குழப்புறதுக்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவாங்க. அதனால இந்த ஒரு பாதுகாப்பு நிமித்தம் இந்த நடவடிக்கை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றும் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், 9வது ஜனாதிபதி தேர்தல் இன்றைய நாள் எல்லாருமே வந்து பரபரப்பா எல்லா இடங்களையும் வந்து ஒரு 70%, 75, 80% வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைகள் வந்து மக்களால் வந்து போடப்பட்டிருக்கிறது. மக்களும் வந்து தங்களுக்கு விரும்பிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக, புதிய ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்வதற்காக, எங்களுடைய நாட்டை பலப்படுத்துகின்ற, நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துகின்ற, நாட்டு மக்களுடைய உரிமைகளை இன்னும் மேம்படுத்துகின்ற, அவருடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்யணும் என்று சொல்லி இன்றைய நாளில் அதிகமான மக்கள் தங்களுடைய ஒரு வகுக்கப்பட்ட அந்த பாடசாலைகளில் அவங்க வந்து இந்த வாக்குகளை வந்து போட்டிருக்காங்கன்றது வந்து குறிப்பான ஒரு விடயம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னைய காலங்களில் விட இன்றைய நாட்களில் இன்றைய ஜனாதிபதி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுமூகமான ஒரு அமைதியான முறையில் வந்து இந்த தேர்தல் வந்து நடந்திருக்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். மக்கள் புதிதாக ஒருவரை நாங்கள் இது பார்க்க, ஒரு சிலர் வந்து சொல்றது வந்து நாங்கள் வந்து ஒரு புதிதாக ஒருவரை பார்ப்போம், ஒரே ஆட்டையை வந்து நெடுக எங்களுடைய நாட்டை கொடுத்து அவங்க வந்து எப்படியான நிலைமையில அங்கே தெரியும் என்ன. அதனால நாங்கள் இளைஞர்கள் வந்து அதிகமாக சொல்றது வந்து நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஆளை கொண்டு வருவோம், அவர்கிட்ட வந்து அந்த எங்களுடைய நாட்டை கொடுத்து பார்ப்போம், அவர் என்ன செய்கின்றார், அவருடைய கொள்கைகள் நல்லா இருக்கு, அதனால நாங்கள் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு புதிதாக ஒருவரை கொண்டு வரதுக்கும் வந்து அதிகமான மக்கள் வந்து கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதை இன்றைய நாளில் வாக்குகளை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் சில மனிதர்கள், சில மக்கள் சொல்ற விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பழசை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக எங்களுடைய நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கல, மக்கள் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வரிசையில் நின்று, கேஸுக்கும் வரிசையில் நின்று, அப்படியான சூழ்நிலையில் இருக்கின்ற போது ஒருத்தர் வந்து துணிஞ்சு முன் வந்து எங்களுடைய நாட்டை வந்து பொருட்படுத்தி எங்களுடைய மக்களை வந்து பாதுகாத்தாரு, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பெற்றுக் கொடுத்தாரு. அதனால நாங்கள் அவருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லி நிறைய பேர் வந்து அந்த கருத்துக்களை பரிமாறுகின்ற நிகழ்வு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதிதாக ஒரு ஆளை கொண்டு வருவோம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டை வந்து யார் வந்து பாதுகாத்தாரோ, முன் வந்து பாதுகாத்தாரோ, இக்கட்டான சூழ்நிலையில வந்து யார் வந்து முன் வந்து பாதுகாத்தாரோ அவருக்கு வாக்களிப்போம்னு சொல்லி பரவலாக வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைகள் வந்து உண்மையிலே வந்து அதிகமான மக்கள் இந்த வாக்குகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தபால் மூலமாக வாக்களிக்கின்ற எண்ணிக்கைகளில் வந்து தற்சமயம் வந்து வெளியாகின்ற ரணில் விக்ரமசிங்கே வந்து தபால் மூல வாக்களிப்பில் வந்து அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறார். 666 என்று சொல்லப்படுகின்றது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 538 வாக்குகளும். மூன்றாவதாக எங்களுடைய தமிழ் வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 276 வாக்குகளும். அதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து 173 வாக்குகளும் என்ற மாதிரியாக இந்த தபால் மூலமான யாழ்ப்பாணத்தில் மட்டும் இந்த தபால் மூலமான வாக்கெடுப்புகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக காலி மாவட்டத்தில் வந்து தபால் மூல வாக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க 22,501 வாக்குகளும், சஜித் பிரேமதாசா இரண்டாவதாக நிற்கிறார் 9,229 வாக்குகளும், மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 7,539 வாக்குகளும் என்று பெற்றிருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தபால் மூலமான வாக்கெடுப்பில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து முன்னிலையில் நிற்கின்றாரு 6,135 வாக்குகள். இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,298 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்காரு. மூன்றாவதாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து 1,633 வாக்குகளும் பெற்று, ஏனியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,233 வாக்குகளும் பெற்றிருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
தபால் மூலமான வாக்கெடுப்பில் வந்து அனுரகுமார திசாநாயக்க வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். 22,500 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார். இரண்டாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,229 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். மூன்றாம் இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 7,539 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். நான்காவதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் 984 வாக்குகள் பெற்று நாலாம் இடத்திலையும் இருக்கின்றன. இது இப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தபால் மூலமான வாக்கெடுப்புகள் வந்து இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எண்ணிக்கைகள் வந்து முடிவடைந்திருக்கிறது. இதன் ஒவ்வொன்றாக வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைகள் வந்து இனி வெளியில் 12 மணி பிறகு இரவு முதல் அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணிக்கைகள் வந்து நிறைவடைந்த பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வந்து அவையும் வந்து எண்ணிக்கைகள் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த யார் இப்போ யார் முன்னிலையில் இருக்கிறாங்க, இப்போ ஆண்ட்ராய்டு இருக்கின்றாரா, இல்லை ரணில் இருக்கின்றாரா, இல்லை இப்போ சஜித் பிரேமதாஸ் இருக்கிறான்னு சொல்லி யார் இப்போ முன்னிலையில் நிற்கின்றாங்கன்ற மாதிரியான இந்த வாக்குகள் வந்து தொடர்ச்சியாக வந்து அறிவிப்பாங்க. இந்த கருத்து கணிப்பு வந்து இப்படி இருக்க போகுது, யார் வின் பண்ண போகிறாங்க, எங்களுடைய நாட்டை வந்து யார் ஆள போகிறாங்க, முன்னர் ஆண்டவங்களே இப்போ ஆள போறாங்களா, இல்லை புதிதாக ஒருவர் வந்து எங்களுடைய நாட்டை வந்து அபிவிருத்தி பண்ண போறாரா, கட்டி எழுப்ப போறாரா என்ற மாதிரியாக நிறைய கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தங்களில் போய்கொண்டு இருக்கின்றது. தட்சிதவரை கூட வெளியில யாரும் வந்து அவசர தேவைகள் தவிர்ந்த இணைய விடயங்களுக்கு வந்து யாருமே வந்து வெளியில போகாதீங்க, முடிந்த அளவுக்கு வந்து வெளியே 6 மணிக்கு வரையும் வீட்டிலே இருங்க என்றதை வந்து இல்லை சொல்லிக்கொண்டு நாளையும் வந்து என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது, இந்த கருத்து கணிப்புகள் வந்து எப்படி இருக்க போகுன்றது, யார் வின் பண்ண போறாங்க, அடுத்த ஜனாதிபதி 9வது ஜனாதிபதி யார் என்றதை வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய காணொலியின் மூலமாக கண்டிப்பாக தெரிவேன் என்பதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. நீங்கள் யார் ஜனாதிபதியாக வருவாங்கன்றதை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன். பாய். நான் உங்கள் மாது.